இதை விட பெரிய நடிகர், இவர் பெரிய நடிகர் சொல்றாங்க இல்லையா, இதை விட பெரிய நடிகர், ஏன் இந்தியாவில் உலகத்திலே பெரிய நடிகர்னு ஒத்துக்கொண்ட ஒரு நடிகர் 1988ஆம் ஆண்டு கட்சி தொடங்குறாரு. தன் சொந்த சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய திருவையாறுல போட்டி போறாரு. ஜானகி அம்மா அணியோடு சேர்ந்து 55 இடங்களை கூட்டின்னு வைக்கிறார். 55 இடங்களையும் டெபாசிட் காலி. ஐயா சிவாஜி கணேசன் என்னாச்சு? ஜனதா தளத்தோட கட்சியை ஒப்படைச்சு அப்படியே முடிச்சிட்டாரு. அவரும் எம்ஜிஆருக்கு இணையான கிரேஸ் உள்ள ஒரு நடிகர் தான். அன்னைக்கு எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசுன்னு ஒருத்தர் அறியப்பட்டாரு. எம்ஜிஆர் இவர்தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சிட்டாரு. பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனியா திரைப்படத்தை இயக்கி அவருடைய திரைக்கதை போல தமிழ்நாட்டிலே திரைக்கதை இல்லம்பாங்க. முருகக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கட்சி தொடங்குறாரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிக்கிறார். மதிப்புக்குரிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் என்னாச்சு? திருப்பி அதிமுக சேர்ந்து, திருப்பி திமுக சேர்ந்து, திருப்பி அதிமுக சேர்ந்து அரசியலே வேணாண்டு போயிட்டாப்ல. அதே போல சொல்றேன். அதே போல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடலு, ஒளிப்பதிவு, தயாரிப்பு, நடிப்பு 12 டிபார்ட்மெண்ட்டை போட்டு ஒருத்தர் ரஜினி படம் கமல் படம் வந்தாலும் ஒருத்தன் படம் நிற்கும். வாடாய மச்சி வாழைக்கா பச்சி ஓ உடம்ப பிச்சி போட போறேன் பச்சின்னு கொண்டாடலாம். யாரா அவன் ஒருத்தன் வந்திருக்காண்டா கும்பகோணத்துக்காரன்னு கிளர்ந்து எழுந்தான். அவருக்கு அவ்வளவு கிரேஸ். காதலனுக்கு, அதாவது காதலன், காதலிகள், பெண்கள், ஆண்கள்லாம் 90s இந்த 80s கிட்ஸ் எல்லாம், என் தாய்மாமெல்லாம் பெரிய ரசிகர் டி ராஜேந்தருக்கு போய் நின்னாங்க. அப்படி எல்லாரும் இப்படி தலையை கோதுனாங்க. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, லட்சிய திமுகன்னு. என்னாச்சு? திருப்பி அதிமுக சேர்ந்து, திருப்பி திமுக சேர்ந்து, இப்போ எங்க இருக்காருன்னே தெரியாம இருக்காரு.